அத்தியாயம் 6. புலிசாமியார். நான் புலிசாமியாரின் விலாசத்தை கண்டுபிடித்துள்ளேன். நாளைக்கு அவரிடம் செல்லலாம். வரவேற்கத்தக்க இந்த யோசனை என் உயர்நிலைப் பள்ளி நண்பர்களில் ஒருவராகிய சண்டியினிடமிருந்து வந்தது. சந்நியாசி ஆவதற்கு முன் புலிகளை தன் வெறும் கைகளால் பிடித்து சண்டையிட்டவரான இந்த மகானை சந்திக்க நான் மிகவும் ஆவலுடன் இருந்தேன். இம்மாதிரியான சாதனைகளைப் பற்றி அறிய சிறுவருக்கு ஏற்படும் ஆர்வம் என்னுள் பலமாக இருந்தது. மறுநாள் பொழுது விடியும் பொழுது நல்ல குளிராக இருந்தது. ஆனாலும் நானும் சண்டியும் மிக உற்சாகத்துடன் வெளியே கிளம்பினோம். கல்கத்தாவிற்கு வெளியே உள்ள பவானிபூரில் வீணாக நிறைய அலைந்த பிறகு சரியான வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். கதவில் இரும்பு வளையங்கள் போடப்பட்டிருந்தன. நான் அவைகளை பலமாக தட்டினேன். இச்சத்தத்தை பொருட்படுத்தாது வேலைக்காரர் ஒருவர் நிதானமாக வந்தான். அவனுடைய ஏளனமான முன்னுருவல் ஓசை செய்யும் விருந்தினர்கள் ஒரு மகானின் வீட்டின் அமைதியை குலைக்க முடியாது என்று கூறுவது போல் தோன்றியது. அந்த மௌனமான கண்டனத்தை உணர்ந்தவாறு நாங்கள் உள்ளே அழைக்கப்பட்டதும் நன்றியுடன் நுழைந்தோம். வெகுநேரம் காத்திருந்தது எங்களை சந்தேகம் கொள்ளச் செய்தது. சத்தியத்தை தேடுபவர்களுக்கு இந்தியாவில் எழுதப்படாத விதிமுறை பொறுமைதான். குருவானவர் வேண்டுமென்றே அவரை சந்திப்பதில் ஒருவருடைய ஆர்வத்தை சோதிக்கலாம். உளவியல் பூர்வமான இந்த தந்திரம் மேலை நாடுகளில் மருத்துவர்களாலும் பல்வைத்தியர்களாலும் சாதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடைசியில் சண்டியும் நானும் வேலைக்காரனால் அழைக்கப்பட்டு ஒரு படுக்கை அறைக்குள் சென்றோம். அந்த புகழ்பெற்ற ஷாகம் என்பது அவருடைய துறவறப் பெயர். அவரை புலிசாமியார் என்றே பலரும் அழைத்தனர். புகழ்பெற்ற ஷாகம் சுவாமிகள் அவருடைய படுக்கையில் மேல் அமர்ந்திருந்தார். அவருடைய மிகப்பெரிய சரீரத்தை கண்டு வியப்புக்குள்ளானோம். விரிந்த கண்களுடன் நாங்கள் பேச்சற்று நின்றோம். நாங்கள் இதற்கு முன் இது போன்று மார்பையோ கால்பந்து அளவு பெரிதான புஜங்களையோ கண்டதில்லை. மிகப்பெரிய கழுத்தின் மேல் அச்சம் தரும் ஆனால் அமைதியான முகம், அடர்ந்த கேசம், குழல்கள், தாடி, மீசை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அவருடைய கருத்த கண்களில் புறா மற்றும் புலியை ஒத்த குணங்களின் சாயல்கள் ஒளிர்ந்தன. தசை பிடிப்பான அவருடைய இடுப்பில் புலித்தோல் ஒன்றை தவிர வேறு ஆடைகள் ஏதுமில்லை. நாங்கள் பேசும் திறமையை அடைந்ததும் நானும் என் நண்பனும் அவருக்கு வாழ்த்து கூறினோம். புலிகளின் மத்தியில் அவருடைய அசாதாரணமான வீரத்தை பற்றி எங்கள் வியப்பை எடுத்துரைத்தோம். காட்டு மிருகங்களிலே மிக பயங்கரமான வங்காள அரசர்களை ராயல் பெங்கால் வெறும் கைகளினால் மட்டும் எப்படி அடக்க முடியும் என்பதை பற்றி தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு எடுத்து கூறுங்களேன். என் குழந்தைகளே, புலிகளுடன் சண்டையிடுவது என்பது ஒரு பிரமாதமல்ல. தேவையானால் இன்று கூட அதை என்னால் செய்ய முடியும். அவர் ஒரு குழந்தையைப் போல் சிரித்தார். நீங்கள் புலிகளை புலிகளாக காண்கிறீர்கள். நான் அவைகளை பூனைகளாக அறிகிறேன். சுவாமிகளே, புலிகள் பூனைகள்தாம் என்று என் உள்மனதை வேண்டுமானால் என்னால் நம்பச் செய்ய முடியும். ஆனால் அதை புலிகளால் நம்ப வைக்க என்னால் முடியுமா? நிச்சயம் பலமும் கூட வேண்டியதுதான். புலியை பூனைதானென்று நம்பும் ஒரு குழந்தை அப்புலியை வெற்றி கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது. சக்தி வாய்ந்த கைகளே எனக்கு போதுமான ஆயுதம். அவர் எங்களை தாழ்வாரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்குள்ள சுவாமி
சுவரில் ஓரத்தை கையால் குத்தினார். ஒரு செங்கல் பெயர்த்து தரையில் விழுந்தது. பல் விழுந்த இடம் போன்று இடைவெளி தோன்றி அதனூடே வானம் தெளிவாக எட்டிப் பார்த்தது. நான் ஆச்சரியத்தில் தடுமாறினேன். திடீரென திடமான சுற்றுச்சுவரில் புதைக்கப்பட்ட செங்கல்களை ஒரே குத்தில் வீழ்த்தும் ஒருவரால் நிச்சயம் புலிகளின் பற்களை பேர்த்தெடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. பலருக்கு என்னைப் போல உடல் பலம் இருந்தாலும் அசையாத தன்னம்பிக்கை இருப்பதில்லை. உடல் பலம் மிக்க பயில்வானாக இருந்தாலும் மன உறுதியற்று இருப்பவர்கள் காட்டில் தன்னிச்சையாக தெரியும் வனவிலங்குகளை பார்த்த மாத்திரத்திலேயே மயங்கி விடுவார்கள். இயற்கையான உக்கிரத்துடன் காட்டில் வாழும் புலி சர்க்கஸ் கம்பெனியில் உள்ள அபினி ஊட்டப்பட்ட புலியிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகும். ஹெர்குலஸை போன்ற உடல் வலிவு கொண்டவர்கள் கூட வங்காள வேங்கை புலியின் தாக்குதலுக்கு முன் நடுங்கி நின்றதுண்டு. இவ்வாறு புலி மனிதனை பூனை போல் அஞ்சும் மனமுள்ளவனாக மாற்றியிருக்கிறது. வலிமையான உடலுடனும் பெருந்திடமான தீர்மானத்துடனும் கூடிய மனிதனால் இந்த நிலையை மாற்றி புலிக்கும் பூனையைப் போன்ற தற்காப்பு கொள்ள முடியாத உணர்வினை கொடுக்க இயலும். நான் இதையே எத்தனை தடவை செய்திருக்கிறேன். என் முன்னால் நின்ற இந்த பிரம்மாண்டமான மனிதரால் புலியை பூனையாக்கும் மாய வித்தையை நடத்தி காட்ட முடியும் என்பதை நான் முழுதும் நம்ப தயாராக இருந்தேன். அவர் அறிவுறுத்தும் மனநிலையில் இருந்தார். நானும் ஷண்டியும் மரியாதையுடன் கேட்டு கொண்டிருந்தோம். தசைகளை ஆட்டுவிப்பது மனம். சுத்தியின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலை பொறுத்தே இருக்கிறது. மனித உடற்கருவியின் சக்தி அவனுடைய தாக்கவல்ல மன விருப்பத்தையும் துணிவையும் பொறுத்திருக்கிறது. உடல் உள்ளபடியே மனதால் படைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. முற்பிறப்புகளிலிருந்து வரும் இயல்பான மன எழுச்சியினால் பலங்கள் அல்லது பலவீனங்கள் படிப்படியாக மனித உணர்வில் கலக்கின்றன. அவை பழக்கங்களாக தோன்றி பிறகு விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத சரீரமாக வெளிப்படுகிறது. சரீரத்தில் தோன்றும் பலவீனத்தின் பிறப்பிடம் மனதிற்குள்தான் உள்ளது. எனவே ஒரு தீய சுழற்சி மாய வட்டம் உண்டாகி பழக்கத்திற்குள் அடிமையான உடல் மறுபடியும் மனதை நிலைகுலையச் செய்கிறது. எஜமான் தன்னை அதிகாரம் செய்ய வேலைக்காரனுக்கு இடம் கொடுத்துவிட்டால் சீக்கிரத்தில் அவ்வேலைக்காரன் எதச்சாதிகாரி ஆகிவிடுவான். அதேபோல் மனமும் உடலின் ஆசைகளுக்கு அடங்கி அடிமையாகிவிடும். எங்களுக்கு வேண்டுகோளுக்கிணங்க அந்த சுவாமிகள் அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி சில செய்திகளை கூற ஒப்புக்கொண்டார். நான் தொடக்கத்தில் புலிகளுடன் சண்டையிட வேண்டுமென்று தான் விரும்பினேன். என் தீர்மானம் மிக பலமானதாக இருந்தது. ஆனால் என் உடல் பலவீனமாக இருந்தது. என்னிடமிருந்து பெரு வியப்பு வெளிப்பட்டது. மலையைப் போன்ற தோள்களுடன் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தார் என்பது நம்ப முடியாததாக தோன்றியது. நான் வெல்ல முடியாத விடாப்பிடியுடன் மனநலனையும் உடல் வலியையும் தரக்கூடிய எண்ணங்களால் என் குறையை நிறைவு செய்து கொண்டேன்.
உண்மையில் வங்காள புலிகளை அடக்கியது திடமான மனவலிமைதான் என்று கூறினால் அது மிகையாகாது. வணக்கத்திற்குரிய சுவாமிகளே, நான் எப்பொழுதாவது புலியுடன் சண்டையிட முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? விசித்திரமான இந்த அவா என்னுள் எழுந்தது இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும் ஆகும். ஆம், அவர் புன்னகை செய்தார். ஆனால் புலிகளின் பல வகை உண்டு. மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்றன. மனிதர்களை அடித்து மயக்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை. அதைவிட உன் மனதில் அலைந்து திரியும் விலங்குகளுக்கு வெற்றி கொள்ளலாமே. மிருகங்களை அடித்து மயக்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை. அதைவிட உன் மனதில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே. கொடிய புலிகளை அடக்குவதிலிருந்து தாங்கள் எப்படி கொடிய விருப்பங்களை அடக்குபவராக மாறினீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? புலிச்சாமியார் அமைதியானார். அவர் பார்வை எங்கோ நிலைக்க, கடந்த கால காட்சிகளை நினைவு கூர்ந்தார். என் வேண்டுகோளை அனுமதிக்கலாமா என தீர்மானிப்பதில் அவருடைய சிறு மன போராட்டத்தை நான் உணர்ந்தேன். கடைசியில் ஒரு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். என் புகழ் உச்சகட்டத்தை அடைந்த பொழுது அது கர்வத்தின் மயக்கத்தை விளைவித்து நான் புலிகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல் பல வித்தைகளை செய்ய வைத்து அவைகளை காட்சி பொருளாக்க வேண்டுமென்று நினைத்தேன். என் விருப்பம் காட்டு விலங்குகளை அடக்கி வீட்டு மிருகங்களாக போல் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே. நான் என் வித்தைகளை திருப்திகரமான வெற்றியுடன் மக்கள் முன்னிலையில் செய்து காட்டத் தொடங்கினேன். ஒரு நாள் மாலை என் தந்தை ஆழ்ந்த கவலையுடன் என் அறைக்கு வந்தார். மகனே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். காரண காரியங்கள் எனும் சுழற் சக்கரங்களினால் வர இருக்கும் மின்னல்களில் இருந்து உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். அப்பா, நீங்கள் விதியை நம்புபவரா? என் செயல்களினால் நான் பெற்றுள்ள புகழை குருட்டு நம்பிக்கைகள் குறைப்படுத்த வேண்டுமா? மகனே, நான் விதியை நம்புபவனல்ல. ஆனால் நம் புனித சாத்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்ற நியாயமான விதியை நம்புகிறவன். வனவிலங்குகளின் கூட்டம் உன்மேல் ஆத்திரம் கொண்டுள்ளது. எப்பொழுதாவது அதனால் ஊறு விளையலாம். அப்பா, நீங்கள் சொல்வது வியப்பாய் இருக்கிறது. புலிகள் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு நன்கு தெரியும். அழகானவை, ஆனால் இரக்கமற்றவை. யாருக்கும் தெரியும். அவைகளுடைய மரமண்டையில் என் அடிகள் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கும் புலியை கொடுக்கலாம். அப்பா, நீங்கள் சொல்வது வியப்பாய் இருக்கிறது. புலிகள் எப்படிப்பட்டவை என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். அழகானவை, ஆனால் இரக்கமற்றவை. யாருக்கு தெரியும்? அவைகளுடைய மரமண்டையில் என் அடிகள் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கும் புத்தியை கொடுக்கலாம். காடு எனும் இறுதிப் பள்ளிக்கூடத்தில் அவைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தலைமை ஆசிரியர் நான். அப்பா, தயவு செய்து என்னை புலியைக் கொல்பவனென்று எண்ணாமல் பழக்குபவன் என்று எண்ணுங்கள். நான் நல்ல செயல்கள் எப்படியேனும் கெடுதல்களை கொண்டு வர முடியும்? என் நல்ல செயல்கள் எப்படி எனக்கு கெடுதல்களை கொண்டு வர முடியும்? என் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளும்படியான எந்த உத்தரவையும் விதிக்காதீர்கள் என நான் வேண்டுகிறேன். சண்டியும் நானும் அவருடைய கடந்த கால சிக்கலான நிலையை உணர்ந்தபடி மிக கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தோம். பாரதத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை எளிதில் புறக்கணிக்க முடியாது. புலிசாமியார் தொடர்ந்தார். விருப்ப வெறுப்பற்ற மௌனத்துடன் என் தந்தை என் விளக்கத்தை கேட்டார். பிறகு அவர் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒரு செய்தியை வெளியிடத் தொடங்கினார். மகனே, ஒரு முனிவர்
மகனே, ஒரு முனிவர் தீங்கு நிகழப்போகிறது என்பது என கூறிய முன்னறிவிப்பை நான் கூற வேண்டிய கட்டாயப்படுகிறாய். மகனே, ஒரு முனிவர் தீங்கு நிகழப்போகிறது என கூறிய முன்னறிவிப்பை நான் கூற வேண்டி கட்டாயப்படுத்துகிறாய். நான் நேற்று தினம் போல் தியானத்திற்காக முற்றத்தில் அமர்ந்த பொழுது அந்த முனிவர் என்னை அணுகினார். அன்புள்ள நண்பனே, சண்டையில் ஆர்வமுள்ள உன் மகனுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அவனுடைய காட்டு மிராண்டித்தனமான செயல்களை அவன் நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் புலியுடன் அவன் போடும் அடுத்த சண்டை அவனை தீவிரமாக காயப்படுத்துவதுடன் 6 மாதங்கள் படுக்கையில் உயிருக்கு போராட வைக்கும். பிறகு அவன் தன் பழைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசியாக ஆவான். இந்த கதையை நான் நம்பவில்லை. யாரோ ஒரு விவேகமற்ற மதவாதியின் கூற்றுக்கு என் தந்தை எளிதில் பலியாகிவிட்டார் என எனக்கு தோன்றியது. புலிசாமியார் ஒரு அமைதியற்ற பாவனையுடன் இதை ஒப்புக்கொண்டது அவர் ஏதோ முட்டாள்தனமாக இருந்து விட்டதை குறிப்பிட்டது. வெகுநேரம் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிய அவர், நாங்கள் அங்கு இருப்பதை மறந்து விட்டதாக தோன்றியது. அவர் திரும்பவும் விட்ட இடத்தில் விட்ட கதையில் இலைகள் எடுத்து தொடர்ந்தார். அவர் திரும்பவும் விட்ட கதையில் இலைகளை எடுத்து தொடர்ந்த பொழுது திடீரென்று அவர் குரல் மிக அடங்கி ஒலித்தது. தந்தையின் எச்சரிக்கைக்குப் பிறகு சீக்கிரத்திலேயே கூச் பிஹாரின் தலைநகருக்குச் சென்றேன். கண்ணுக்கினிய அழகு நிறைந்த அப்பகுதி எனக்கு புதிது. அங்கு ஒரு மாறுதலான அமைதியை எதிர்பார்த்தேன். வழக்கம் போல் நான் தெருக்களில் சென்றபொழுதெல்லாம் ஆவலுடன் கூடிய ஒரு கூட்டம் என்னைத் தொடர்ந்தது. மெல்லிய குரலில் அவர்கள் என்னைப் பற்றி பேசுவது காதில் விழுந்தது. கொடிய புலிகளுடன் சண்டையிடுபவர் இவர்தாம். அவருக்கு இருப்பது கால்களா அல்லது அடிமரங்களா? அவர் முகத்தைப் பார். அவரே புலிகளின் அரசர் அவதாரமாக இருக்க வேண்டும். கிராமத்து சிறு பையன்கள் செய்தித்தாளின் கடைசி பதிப்பாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு பின்னர் பெண்களின் வாய்வழி செய்தி வீடு வீடாக எவ்வளவு சீக்கிரத்தில் பரவுகிறது. சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் வந்திருப்பது குறித்து அந்த நகரம் முழுவதும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. மாலையில் நான் அமைதியாக இளைப்பாறிக் கொண்டிருந்த பொழுது குதிரைகள் ஓடிவரும் குளம்படி சத்தத்தை கேட்டேன். அவை நான் இருந்த வீட்டு வாசலில் நின்றன. தலைப்பாகை அணிந்த உயரமான போலீஸ்காரர்கள் பலர் உள்ளே நுழைந்தனர். எனக்கு திகைப்பேற்பட்டது. சமுதாய சட்டக் காவலர்களா? சமுதாய சட்ட காவலர்களான இவர்களால் எதையும் செய்ய இயலும். நான் எண்ணினேன் எனக்கு ஒன்றுமே தெரியாத எதைப் பற்றியாவது இவர்கள் என்னை தொந்தரவு செய்யப் போகிறார்கள். ஆனால் அந்த அதிகாரிகள் அபூர்வமான பணிவுடன் வணங்கினார்கள். மதிப்பிற்குரிய ஐயா, தங்களை வரவேற்பதற்கு கூச் பிஹாரில் அரச குமாரர் சார்பில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாளை காலை தங்களை அவருடைய அரண்மனையில் வரவேற்பதற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் அந்த அழைப்பைப் பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன். இனம் புரியாத காரணத்தினால் என் அமைதியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த குறுக்கீடு எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அந்த போலீஸ்காரர்களின் அடக்கமான முறை என்னை ஈர்த்தது. நான் போவதற்கு ஒப்புக்கொண்டேன். மறுநாள் என் வீட்டு வாசலில் இருந்து என்னை பணிவுடன் அழைத்துச் செல்ல 4 குதிரை பூட்டிய
ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததைக் கண்டு நான் திகைப்படைந்தேன். ஒரு வேலைக்காரர் தகிக்கும் வெயிலில் இருந்து என்னைக் காப்பதற்கு அலங்காரக் குடை ஒன்றைப் பிடித்தான். நான் நகருக்குள்ளே புறநகர் காட்டி வழியில் ஆனந்தமாக சவாரியை அனுபவித்தேன். அரசகுமாரர் தானே அரண்மனை வாயிலில் நின்று என்னை வரவேற்றார். அவர் பொன்னால் பூவேலை செய்யப்பட்டிருந்த தன்னுடைய அரச அரியணையை எனக்குக் கொடுத்தார். தான் சாதாரணமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் புன்முறுவலுடன் அமர்ந்தார். இந்த வரவேற்பெல்லாம் நிச்சயமாக எனக்கு எதுவோ நிகழப்போவதற்கு அடிப்படை என்று நான் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆச்சரியத்துடன் எண்ணினேன். பொதுவான சில பேச்சுகளுக்குப் பிறகு அரசகுமாரரின் எண்ணம் வெளிப்பட்டது. என் நகரம் முழுவதிலும் நீங்கள் கொடிய புலிகளுடன் உங்கள் வெறுங்கைகளைத் தவிர வேறெதுவும் இல்லாமல் சண்டையிடுவீர்கள் என்று வதந்தி பரவியுள்ளது. அது உண்மையா? ஆம், உண்மையே. என்னால் நம்பவே முடியவில்லை. நீங்கள் நகரவாசிகளின் வெள்ளை அரிசியில் வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி. தயவு செய்து மறைவு வேண்டாம். நீங்கள் அபினி ஊட்டப்பட்டு தங்கள் சுபாவத்தை இழந்த மிருகங்களுடன்தான் சண்டையிட்டிருக்கிறீர்கள், இல்லையா? அவரது உரத்த குரலில் கேலி நிறைந்திருந்தது. பேசும் விதம் அந்த மாகாணத்திற்குரிய உச்சரிப்பைக் கொண்டதாக இருந்தது. அவமானப்படுத்தும் அவருடைய கேள்விக்கு நான் எந்த பதிலும் கூறவில்லை. புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா போகத்துடன். அரசன் அரசி இப்பெயர் அந்த புலி பெண் புலி ஆண் புலி ஆகிய இரண்டின் குருடத்தையும் ஒருங்கே பெற்றிருந்ததைக் குறிக்கும். புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா பேகத்துடன் உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன். நீங்கள் அப்புலியை வெற்றிகரமாக அடக்கி அதைச் சங்கிலியால் கட்டி அந்தக் கூட்டிலிருந்து நினைவுடன் வெளியிட்டால் நீங்களே இந்த வங்காளப் புலியை வைத்துக் கொள்ளலாம். பல 1000 ரூபாய்களும் மற்றும் பல பரிசுகளும் கூட வழங்கப்படும். நீங்கள் அதனுடன் சண்டையிட மறுத்தால் இந்த மாகாணம் முழுவதும் நீங்கள் ஒரு மோசக்காரரென பறைசாற்றி விடுவேன்.